ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ஒரு கதை சொல்றேன். அதோட தூசி. ஒரு அங்கிள் காலைல ஆஃபீஸ் போகலான்னு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு டூ வீலர் எடுத்து வீட்டில் இருந்து கிளம்புனான். ஓட்டும்போது மண் லாரி இருக்குல்ல, மண்ணெல்லாம் அள்ளிட்டு போய் வைப்பாங்க. அந்த லாரி வந்து ஸ்பீடாக போயிருக்கு. இவர் அது பின்னாடியே போயிருக்காரா. அந்த லாரி பள்ளமேடு வருதுல்ல, அப்போதைக்கு அந்த தூசியெல்லாம் வந்து பறந்து எல்லார் முகத்துலையும் பட்டுச்சான். எல்லாருமே கண்ணாடி இருந்துச்சு ஹெல்மெட்க்கு. அவருக்கு மட்டும் இல்லை, கண்ணாடி உடஞ்சிச்சு. அதனால கண்ணில் பட்டு தூசி கண்ணே தெரியாமல் அவர் வந்து ஓரமாக போய் நிப்பாட்டிட்டாராம். நிப்பாட்டிட்டு கண்ணை இப்படி பண்ணார். திறந்தா கண்ணே தெரியல. அது மட்டும் பக்கத்துலேயே ஒரு தண்ணி கடை இருந்துச்சு. அங்கே போய் 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கி மூஞ்சி கழுவினாராம். மூஞ்சி கழுவிட்டு அந்த கடைக்கார சொன்னாராம், அவரை பற்றியா எப்படி ஃபீடாக ஓடுறாரு, எல்லார் மூஞ்சிலையும் அவருக்கு தான், எல்லார் மூஞ்சிலையும் அப்படி தான் கண்ணுலலாம் மண்ணு படுது, எனக்கு கூட அப்படி தான் பட்டு இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, நீங்கள் தான் ஹெல்மெட் போட்டுப்பீங்களே, எப்படி பாடும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, என் ஹெல்மெட்டு கண்ணாடி தான் ஒஞ்சிச்சு, அதனால ஒன்றும் நான் மாற்றலை, அதனால பட்டிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹெல்மெட் கண்ணாடி இல்லாமல் யாருமே ஓட்டக்கூடாது. ஹெல்மெட் ஏன் போடுறோம்? முகத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்கள் முகத்துக்கு ஆபத்தா தலைக்கு ஆபத்து இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு போய் ஹெல்மெட்டை மாட்டிட்டு அங்கே ஆஃபீஸ் போங்கன்னு சொன்னாங்க. சரி, எங்கே இருக்குது கண்ணாடி கடை அப்படின்னு கேட்டோன்னே, இதோ பக்கத்து தெருவுலேயே இருக்குது, ஹெல்மெட் கடையிலேயே மாட்டி தருவாங்கன்னு சொல்லி பக்கத்து தெருவில் போய் மாட்டினானா. இப்போ இந்த ஹெல்மெட் மாட்டிட்டாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த கண்ணாடியை மாட்டிட்டு அதுக்கே ஏற்ற வேண்டிய அமௌண்ட்டே கொடுத்துட்டு வந்துட்டான். அது மட்டும் ஆஃபீஸ் போகும்போது கடையெல்லாம் தெரிஞ்சுதான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே ரோட்டில் போகிறவங்க யாராக இருந்தாலுமே சரி, அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க. அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்குமா, நம்ம அந்த தப்பை பண்ணுறோமா, ஒருத்தவங்களுக்கு தப்பு இதை பண்ணாதன்னு சொன்னால் அந்த தப்பை நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு சொல்கிறதே தானா நம்மளுக்கும், நம்ம அந்த கெட்ட பேரை இருக்கக்கூடாது. அதனால் மற்றவங்க என்ன பண்ணாலுமே நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். எல்லாமே கண்ணாடி போட்டுருந்தாங்க, அவங்க மட்டும் கண்ணாடி போடாதனால தானே அவங்களுக்கு மண்ணெல்லாம் வட்டிச்சு. அதனால் எப்போவுமே அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறத நிறுத்துங்க. அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்களாக இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பாய் பாய்.